வணக்கம் வந்திருக்கேன், நமஸ்காரம். இது தக்ஷி சவனதிகாரம். இந்த காணொளியில அலி எக்ஸ்பிரஸ், டெமு, ஈபேல ஆர்டர் பண்ணப்பட்ட ஆயிரக்கணக்கான பொருட்கள் இன்னுமே நம்ம நாட்டுக்கு வந்து சேரலை. அப்படியே வந்தாலும் 5000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ண பொருளுக்கு 35,000 ரூபாய் கட்டினாதான் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதையும் தாண்டி இனிமேல் ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ண முடியாது. இந்த அலி எக்ஸ்பிரஸ் எல்லாமே நம்ம நாட்டில் இந்த இனிமேல் சேவையை வழங்க மாட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா இவ்வளவு நாளும் இத்தகைய வருமானம் பெற்றோர் தான் வரி செலுத்தணும் அப்படின்னு இருந்தது போக 50 ரூபாய்க்கு நீங்கள் ஆன்லைனில் திங்ஸ் வாங்கினீங்கனாலும் அதுக்கு நீங்கள் வரி கட்டணும், வரியோட சேர்த்து கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னா இது கொஞ்சம் பெருசாக நம்ம நாட்டில் வெடிச்சிருக்கு. இதை பற்றிய தொகுப்பை இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம நாட்டில் நம்ம ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு சிறு வணிகத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும், வரி செலுத்தி ஆகணும். அது வந்து எல்லா குடிமகனுடைய கடமை இல்லையா? ஆனால் அலி எக்ஸ்பிரஸ், ஈபே மற்றது இந்த டெமு இருக்கு இல்லையா, இவங்க யாருமே ரெஜிஸ்டர் பண்ணியும் இல்லை, இவனாலும் வரி செலுத்தலை. அதுக்கு B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு முறை மேலே இந்த வரி எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு வந்தாங்க. அரசாங்கமும் அதை அந்த அளவுக்கு பெரிதாக எடுத்துக்கொள்ளலை. நாளாக சோஷியல் மீடியாவை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கனாலே இந்த ஸ்பான்சர் வீடியோவில் டெமு, அலி எக்ஸ்பிரஸ், ஈபேல அவ்வளோ திங்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை பார்க்குற மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதிகளவாக ஆர்டர் செய்வாங்க. ஒரு நாளைக்கு மாத்திரம் 500லேருந்து 1000 பொருட்கள் கஸ்டம்ஸ்க்கு வந்து சேர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த கொஞ்ச காலமாக. ஸோ அரசாங்கம் என்ன யோசிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் வரியும் செலுத்த மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய பிஸ்னஸை இங்கே வேற லெவலில் கொண்டு போவீங்க. இதில் நாங்கள் எப்படி வருமானத்தை ஈட்டலாம் அப்படிங்கும்போது தான் இந்த HS கோட் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம நாட்டுக்கு. HS கோட் 18% வரி அறவிட போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நியூஸ்ல எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எப்படி, ஏன் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இனிமேல் கிளியராக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் சீப்பு வாங்கினாலும் சரி, சோப்பு வாங்கினாலும் சரி, எல்லா பொருட்களுமே இனி HS முறைப்படி வரி சேர்க்கப்பட்டு தான் உங்கள் கையில் வந்து சேரும். அதான் நான் முதலையுமே சொன்னேன். நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அது கட்டாயமாக 5000 ஆகலாம், 6000 ஆகலாம். அது உங்களுடைய அந்த பட்ஜெட்டில் இருக்க பொருட்களை பொறுத்து. இனிமே அக்டோபர் 1 இருந்து 18% வரியை சேர்த்து தான் நாங்கள் இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற பொருட்களை எடுத்துக்கொள்ள முடியும். இவ்வளவு நாளும் எப்படி நடந்தது அப்படி தானே கேட்குறீங்க? இவ்வளவு நேரம் நீங்கள் ஆர்டர் பண்ணுற பொருட்கள் கஸ்டம்ஸ்க்கு வரும். அவங்க அதை ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதை அப்படியே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் இவ்வளவு நாளும் கிலோகிராம் அடிப்படையில் இந்த வரியை செலுத்திட்டு இருந்தீங்க. 1 kg பொருளா, ஓகே, அப்போ இவ்வளவு அதுக்கு கொரியர், 2 kg இவ்வளவு இந்த மாதிரி கட்டிட்டு இருந்தீங்க. ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ணுற பொருட்கள் கஸ்டம்ஸ்க்கு வந்ததுக்கு பிறகு அவங்க அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு HS கோட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி முடிவு பண்ணி மறுபடியும் பெக் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. இது வந்து சேர்றதுக்குள்ளே எப்படியும் உங்களுடைய தேவை முடிஞ்சு போயிடும். நீங்கள் அந்த ஆர்டரையுமே மறந்துடுவீங்க. ஆனாலும் அப்படி பண்ண முடியாது இல்லையா? அந்த ஆர்டர் உங்கள் கையில் வரும், நீங்கள் காசு கொடுத்து வாங்க தான் வேணும். ஸோ இப்படி 1-2னா பரவாயில்லைங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 பொருட்கள்னா ஜூன் மாதத்துலேருந்து இந்த பிரச்சனை தொடங்கிடுச்சு. ஸோ ஜூன்லேருந்து வந்திருக்கக்கூடிய அவ்வளோ பொருட்களுமே ஸ்டாக்காக அப்படி கஸ்டம்ஸில் இருக்குது. அவங்க அதை ஓப்பன் பண்ணி HS கோட் சேர்த்து பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியலை. அதனால தான் இவ்வளவு டிலேயாக பொருட்கள் வந்து சேருது. இதில் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, முதலாவது கட்டாயமாக டிலேயாக பார்சல் வந்து சேரும். அவசரமாக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருப்போம், இவ்வளவு நாளில் வந்துடும் அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இனிமேல் அது கிடையாது, டிலேயாக தான் வரும். ரெண்டாவது, கஸ்டம்ஸ்க்கு பார்சல் வந்தது பிறகு அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன் ஆகிடும். ஏன்னா ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பார்சல், பெரிய பெரிய எலக்ட்ரானிக் டிவைஸ்னால் பரவாயில்ல, சின்ன சின்ன ஸ்டஃப் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, ஒரு 50 ரூபா 5 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணுறதையுமே அவங்க ஓப்பன் பண்ணி HS கோடில் அதோடைய வரியை கணக்கிட்டு HS கோட் இல்லைன்னா அதை உருவாக்கி இதெல்லாம் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே அவங்க வந்து பாவம் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. மூன்றாவது என்ன அப்படின்னா, நாங்கள் இப்போ ஒரு பொருள் வரலாங்கும் போது கட்டாயமாக ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்படி இன்னும் வரலன்னு சொல்லும்போது அவங்களுடைய கம்பெனி, அதாவது டெமு, அலி எக்ஸ்பிரஸ், இப்படி அவங்களுடைய கம்பெனியுடைய நன்மதிப்பு குறையலாம். அதனால் அவங்க இனிமேல் அவங்களுடைய சேவையை நம்ம நாட்டுக்கு வழங்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி போனாலுமே மிகப்பெரிய லாஸ் தான். அண்ட் இப்போ நிறைய சிறு தொழில் செய்கிறவங்க டெமு, ஈபே, அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ணி அவங்க ரீசேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது முற்றுமுழுதாக இல்லாமல் போகும். இப்படியான பிரச்சனைகள் இனி வரும் காலங்களில் கட்டாயமாக வரலாம். உள்ளூரில் 1000 ரூபா கொடுத்து வாங்க முடியாத ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஆன்லைனில் 100 ரூபா கொடுத்து சாமான் வாங்கிட்டு இருந்தோம். அதுவும் படிச்சிட்டிங்களா அப்படி தானே யோசிக்கிறீங்க? ஒயிட் பிளட் சேம் பிளட் உண்மை தாங்க. இது பெரிய இந்த பணக்காரர்களுக்கெல்லாம் எந்த விதமான
விதமான எஃபெக்ட்டுமே ஏற்படுத்தாது. நம்ம மாதிரி நடுத்தரத்தில் இருக்கவங்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஏன்னா ரூ. 5 ரூ. 50 ரூ. 100 இந்த மாதிரியான விலையில பொருட்கள் இருந்ததுனால அழகழகாக வாங்கிட்டோம். ஆனால் இது 3-4 மடங்காக வந்து மறுபடியும் நம்மக்கிட்ட சேரும்போது கட்டாயமாக அதை நாங்கள் வாங்க போகிறது இல்லை. ஆனால் அரசாங்க பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தானே நாங்கள் உங்களுக்காக பண்ணியிருக்கோம். மிஸ்யூஸ் பண்ணப்படுற அந்த வரி வந்து கட்டாயமாக அவங்க செலுத்துகிறோம். அதாவது அலி எக்ஸ்பிரஸ் ஈபேலாம் செலுத்துகிறோம். அடுத்தது அவங்களுடைய பக்கத்துலேருந்து ஒருவர் இங்கே நியமிக்கப்படணும் இந்த வரி சார்பாக. அப்படி இல்லைன்னா உள்நாட்டில் இவங்க வந்து பதிவு செய்யணும். இப்படியா நிறைய விஷயங்களை சொன்னாலுமே திடீர் இந்த மாற்றம் நம்மளுடைய நாளாந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் உருவாகும். உங்களுடைய பார்வையில் இது என்ன மாதிரி தோணுது? இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.